வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மதுரிமா ஆர்வத்துடன் அந்த அதிகாரியின் முகத்தையே உற்று நோக்க, எனக்கு யார் மேலையும் சந்தேகம் இல்ல, எனக்கு எதிரின்னு யாரும் கிடையாதுன்னு கவிதா அழுதுருக்காங்க. ஆனா உங்க கணவர் நரேன் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? மதுரிமாவின் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. நரேன் என்ன சார் சொன்னார்? அவருக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி இருக்கார். யார் சார் அந்த ஒருத்தர்? கவிதாவோட மாஜி கணவர் ஒன் மிஸ்டர் டேவிட் ஆண்டர்சன். எதனால நரேனுக்கு கவிதாவோட மாஜி கணவர் மேல சந்தேகம் வந்திருக்கு? எங்க சந்தேகமும் அதுதான். சோ அந்த கவிதாவை பத்தி, அவளோட மாஜி கணவனை பத்தி, அவங்களோட அந்தரங்க வாழ்க்கை பத்தி எல்லாமே நரேனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது மேடம்? எனக்கு ஒன்னும் புரியல சார். மதுரிமா வெகுளியாக பதில் சொன்னாள். அதிகாரி தொடர்ந்தார். தானும் தன் கணவனும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு பெண்ணாவது 3வது மனிதர்கிட்ட அத்தனை சுலபத்தில் சொல்லிவிடுவாளா? ஆண்டர்சன் பற்றி கவிதாவுக்கு வராத சந்தேகம் நரேனுக்கு ஏன் வந்தது? தி ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். தன் அந்தரங்கங்களை பரிமாறிக்கொள்கிற அளவுக்கு கவிதாவும் நரேனும் நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. ஆம் ஐ ரைட்? அதிகாரி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மதுரிமாவின் தலையில் இடியை போல இறங்குவதை மதுரிமா உணர்ந்தாள். தன் சந்தேகமும் நிஜமும் ஒருவேளை உண்மைதானோ? மதுரிமா தலையை சுற்றுவது போலவும் மயக்கம் வருவது போலவும் உணர்ந்து சில வினாடிகளில் மயங்கி சரிந்தாள். மதுரிமா திடீரென மயக்கம் போட்டு விழுவாள் என்பதை அந்த அதிகாரிகளும் எதிர்பார்க்கவில்லை. மதுரிமாவின் தாயின் பெற்ற வயிற்றில் தீ பற்றி எரிந்தது. கடவுளே, என்ன இது? மதுவுக்கு என்ன ஆச்சு? மது, மது கண்ணை தெரமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதடி, கண்ணை தெரடி. அந்த தாயின் கண்ணீரும் கதறலும் மதுவின் காதுகளில் விழவில்லை. அவள் கண்கள் மூடி படுத்து கிடந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அறைக்குள் டாக்டர் பிரவேசித்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு அழகிய மாலை ஒன்று கட்டிலில் கிடத்தப்பட்டிருப்பதைப் போல மதுரிமா கண்கள் மூடி படுத்திருந்தாள். ஏதேதோ எண்ணங்களில் அவளது அருகே அமர்ந்தபடி மதுரிமாவின் தாய் மதுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஈஸ்வரா, இதென்ன சோதனை? என் பெண்ணின் மதுவின் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்து விடாதபடி நீதான் காக்க வேண்டும். தாயின் உள்ளம் தனது அன்பு மகளுக்காக பிரார்த்தித்தது. அவளது வேண்டுதலின் பலனை போல மது மெல்ல கண் விழித்தாள். அம்மா தன் அருகே அமர்ந்து தன்னையே கவலையோடு பார்த்திருப்பதை பார்த்த மது கட்டிலில் எழுந்து அமர்ந்தாள். நடந்து முடிந்ததெல்லாம் கனவை போல அவள் கண்களில் மீண்டும் நிழலாடியது. அம்மா, அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. உன்னை ஏதாச்சும் கேட்டாங்களா? எதையோ கேட்டாங்க. என்னம்மா கேட்டாங்க? மாப்பிள்ளைய பத்தியும் அந்த சண்டாளி கவிதாவை பத்தியும் கேட்டாங்க. நீ என்னம்மா சொன்ன? மாப்பிள்ளை ரொம்பவும் நல்லவர்னு சொன்ன. கட்டுன மனைவி இருக்கும்போது கண்டவ பின்னாடி சுத்துற ஆள் இல்லைன்னு சொன்ன. எப்படிம்மா அத்தனை உறுதியா சொல்ற? எனக்கு பயமா இருக்குமா? பயப்படாத மது, ஒன்னும் தப்பா நடக்காது, எல்லாம் சரி ஆயிடும். ஆமா, இந்த கண்டிஷன்ல உன்னால டிராவல் பண்ண முடியுமா மது? பண்ணித்தானே ஆகணும். அவரை விட்டுட்டு தனியா புறப்பட்டு வந்தது தப்புன்னு அந்த வைத்தீஸ்வரன் சொன்ன மாதிரியே. அதற்கு மேல் பேச முடியாமல் மதுரிமா குலுங்கி அழுதாள். அசடாட்டம் அழாத. நீ அழுவுற அளவுக்கு இப்போ ஒன்றும் நடந்துடல. இப்ப நடக்காம இருக்கலாம், இனிமேயும் நடக்காம இருக்கணுமே. மனச போட்டு அலட்டிக்காத. போய் முகம் அலம்பிண்டு வா. சூடா ஒரு கப் காஃபி ஆர்டர் பண்றேன். மதுரிமாவின் தாய் ஹோட்டலின் ரூம் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ண மதுரிமா முகம் அலம்ப குளியல் அறைக்குள் சென்றாள். கவிதா சோகமே வடிவாக அமர்ந்திருந்தாள். மேலே மின்விசிறி வேகமாக சுழன்றும் மனதுக்குள் இருந்த வெப்பத்தின் காரணமாக அவளது உடல் லேசாக வியர்த்தது.
ரவிக்கை பகுதி ஈரமாகி தெரிந்தது. அறையின் ஜன்னல் ஓரமாக நின்றபடி நரேன் சிகரெட் புகைத்தபடி வெளியே தெரிந்த நீல வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சட்டென்ற நினைவு வந்தவனாய், கவிதா, ஆண்டர்சனின் போன் நம்பரை சொல்லு. வேணாம் நரேன், அவர்கிட்ட நாம எதுவும் சொல்லவோ விசாரிக்கவோ வேணாம். அந்த வேலைய போலீஸே பார்த்துக்கட்டும். நோ, யூ ஆர் ராங். நீ சொல்றது எனக்கு சரியா படல. போலீஸ் அவங்க கடமையை செய்யட்டும். இதுல உன்னோட கடமையும் இருக்கு. இந்த விஷயத்த நீ ஆண்டர்சனுக்கு சொல்லியே ஆகணும். எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் குழந்தைய காணோம்னு நான் எதுக்கு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? நீ 1000 சொன்னாலும் ஆண்டர்சன் அந்த குழந்தைக்கு அப்பா. விஷயத்தை ஆண்டர்சன் கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சொன்னா என்ன பெருசா நடந்துட போகுது? எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். நான் சொல்றது அவருக்கு வெறும் நியூஸ். ஒப்புக்கு சாரி சொல்லிட்டு குழந்தை காணாம போனதுக்கு என்னையே காரணமாக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுவாரு. மனைவியே வேணாம்னு சொன்னவருக்கு குழந்தை மட்டும் பெருசா என்ன? இல்ல கவிதா, நான் அப்படி நினைக்கல. இந்த விஷயத்துல பின்னாடி உன் மேல எந்த பழியும் வராம இருக்கணும்னா இத சொல்றதுதான் நல்லது. நரேன் சொல்வதை கவிதா யோசித்து பார்த்தாள். சரி, நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும். நான் அவர்கிட்ட எந்த விஷயம் பத்தியும் பேச விரும்பல. எனக்காக அவர்கிட்ட இந்த விஷயத்த நீங்களே சொல்லிடுங்க ப்ளீஸ். கவிதா ஆண்டர்சனின் போன் நம்பரை கொடுக்க நரேன் ஆண்டர்சனை செல்போனில் அழைக்க, எஸ், ஆண்டர்சன் ஸ்பீக்கிங். குட் ஈவினிங், ஐ எம் நரேன். கேன் யூ ரிமெம்பர் மீ? நரேன், நல்லாவே ஞாபகம் இருக்கு. என் முன்னாள் மனைவி கவிதாவின் இந்நாள் நண்பர். உங்களை எப்படி மறக்க முடியும்? வெரி வெல், ஐ ரிமெம்பர் யூ. அழகான ஆங்கிலத்தில் கிண்டலாக சொல்லிவிட்டு ஆண்டர்சன் சிரிப்பது நரேனுக்கு தெளிவாக கேட்டது. வம்பிழுக்க இது நேரம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட நரேன் அமைதியாக பேசினான். ஆண்டர்சன், ஒரு வருத்தமான விஷயம். உங்கள் குழந்தையை காணவில்லை. ஒரு சில வினாடிகளுக்கு அந்த முனையில் மௌனம். குழந்தையை காணோமா? கவிதா இஸ் தேர்? 1 minute. கவிதா கிட்ட போனை கொடுங்க நரேன். நரேன் கவிதாவிடம் போனை நீட்டியபடி, உங்ககிட்ட பேசணுமாம் என்று சொல்ல கவிதா வேண்டா வெறுப்பாக நரேனிடமிருந்து வாங்கி பேசினாள். சொல்லுங்க. ஹாய் கவிதா, டோன்ட் வரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நரேனை பார்க்க அவனோட வீட்டுக்கு போயிருந்தேன். நரேன் வீட்டுல இல்ல. ஆனா நம்ம குழந்தை, சாரி, உன்னோட குழந்தை அவனோட வீட்டுல அந்த வேலைக்காரி ஜெசிகாவோட விளையாடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். காலடியில் பூமி நழுவுவதைப் போல கவிதா உணர்ந்தாள். காணாமல் போன தன் குழந்தை தற்போது இருப்பது நரேன் வீட்டில். ஆண்டர்சன் போனில் சொல்லிய தகவல் கவிதாவை குழப்பமடைய வைத்தது. இது எப்படி சாத்தியம்? தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் நரேனின் வீட்டில் விட்டது யார்? இதனால் யாருக்கு என்ன லாபம்? எதற்காக இப்படி ஒரு விளையாட்டு? ஆண்டர்சனுடன் பேசுவதை நுண்டித்துவிட்டு கவிதா குழப்பத்துடன் நரேனை உற்று பார்த்தாள். நிச்சயமாக இந்த வேலையை நரேன் செய்திருக்க மாட்டான். அவனே என்னுடைய குழந்தையை கடத்தி போய் அவன் வீட்டில் வைத்து கொண்டு ஒன்றும் அறியாதவனைப் போல அவனே என்னுடன் சேர்ந்து கொண்டு குழந்தையை தேடுவானா? நோ, நிச்சயமாக நரேன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அப்படியானால் வேறு யார் இதை செய்திருக்க கூடும்? என் குழந்தை இருக்கும் இடத்தை இப்போது என்னிடம் சொல்லிய என் மாஜே கணவன் ஆண்டர்சனின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டர்சன் எதற்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்க வேண்டும்? இந்த கடத்தலின் மூலம் ஆண்டர்சன் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டர்சனிடம் போனில் பேசிய கவிதா எதற்காக இத்தனை யோசிக்கிறாள் என்கிற கேள்வி நரேனுக்குள் எழுந்தது. ஆண்டர்சன் என்ன சொல்கிறார் கவிதா? நரேனின் வீட்டில்தான் தன் குழந்தை இருக்கிறது என்கிற உண்மையை இப்போதைக்கு இவனிடம் சொல்ல வேண்டாம். கவிதா சட்டென்று தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தாள். நரேன், நான் தான் சொன்னேனே, குழந்தை காணாமல் போயிருப்பதை அவர் சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன மனிதர் அவர்! கவிதா, நீ அந்த குழந்தைக்கு அம்மா என்றால் அவர் அப்பா இல்லையா? சரி, என்னதான் சொன்னார்? விடுங்க நரேன், யார் கடத்தி இருப்பாங்கன்னு என்னையே கேட்கிறார். உடனே போலீஸ்க்கு போயிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு அட்வைஸ் வேற. கவிதா அவள் மனமறிந்து பொய் சொன்னாள்.
இதன் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் அவளை பற்றி கொண்டது. ஆனால் நரேனின் மனநிலை அப்படி இல்லை. குழந்தை காணவில்லை என்பதில் உண்மையிலேயே அவன் பதற்றத்துடன் இருந்தான். கவிதா, நான் வேணும்னா ஆண்டர்சனை மீட் பண்ணி பார்க்கட்டுமா? எதுக்கு நரேன்? 2 பேருமா சேர்ந்து தேடுறதுக்குத்தான். தன் குழந்தை விஷயமாக நரேன் எடுத்துக்கொள்ளும் சிரமமும் காட்டும் ஆர்வமும் கவிதாவின் மனதிற்கு ஆறுதலாயிருந்தது. அவளுக்குள் மீண்டும் அந்த பழைய நினைவு. இந்த மாதிரி ஒருவன் கணவனாக வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். பழைய கதை. இப்போது யோசித்து ஒரு பலனும் இல்லை. ஆரம்பித்த வேகத்திலேயே அவசரமாய் முடிந்து போன ஒரு வாழ்க்கை. என்ன கவிதா, நானும் ஆண்டர்சனும் சேர்ந்தே தேடட்டுமா? வேணாம். என் குழந்தையை தேடுவதற்கு நீங்க அவரோடு சேருவது நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகளை புதிதாய் கொண்டு வரலாம். கவிதா சொல்வதில் உள்ள யதார்த்தம் நரேனுக்கு புரிந்தது. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? ஆண்டர்சன் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வேற வழி எதுவும் தெரியல நரேன். அப்போ நான் புறப்படட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் நரேன். நான் உங்களை சிரமப்படுத்திட்டேன். சாரி. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. எந்த உதவியா இருந்தாலும் தயங்காத, உடனே ஃபோன் பண்ணு. See you. நரேன், 1 minute. இப்ப நேரா நீங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல? கவிதா இழுத்தவாறு நிறுத்தினாள். நரேன் வீட்டுக்கு போகும் பட்சத்தில் அவனது வீட்டில் இருக்கும் அவளது குழந்தையை அவன் பார்க்க நேரிடும். கவிதாவின் உள் மனது அதை ஏனோ உடனடியாக நிகழ்த்த விரும்பவில்லை. இந்த குழந்தை கடத்தல் நாடகத்தில் இன்னும் சில காட்சி மாற்றங்களை காண கவிதா விரும்பினாள். இல்ல கவிதா, நான் நேரே வீட்டுக்கு போகல. வேற ஒரு வேலை வேற ஒரு இடத்துல இருக்கு. அதை முடிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே நரேன், உங்க வேலை முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். ஷியோர். அப்ப நான் வரட்டுமா? நரேன் காரில் ஏறி புறப்பட்டு செல்வதை பார்த்தபடியே கவிதா நின்று கொண்டிருந்தாள். நரேனின் கார் அவள் பார்வையில் இருந்து மறைந்த பிறகு கவிதாவின் மனதில் சட்டென்று வேறு ஒரு எண்ணம் தோன்றியது. குழந்தையை நரேனின் வீட்டில் பார்த்ததாக ஆண்டர்சன் சொல்லியது உண்மையாக இருக்குமா? ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டர்சன் வேண்டுமென்றே பொய் சொல்லி இருந்தால் குழந்தையை பற்றிய கவலையும் பயமும் மீண்டும் கவிதாவை தொற்றிக் கொண்டது. குழந்தை நரேனின் வீட்டில்தான் இருக்கிறதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது? நரேனின் வீடு அவளுக்கு தெரிந்த ஒன்றுதான். டாக்ஸி பிடித்தால் 1 மணி நேரத்தில் நரேனின் வீட்டிற்கு போய் உண்மையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தான் அங்கே போகும்போது எதிர்பாராத விதமாக நரேன் வீடு திரும்பிவிட்டால்? கவிதா யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சிட்னி விமான நிலையத்திற்கு மதுரிமாவும் அவள் அம்மாவும் காரில் வந்து இறங்கினார்கள். பின்னால் வந்து இன்னொரு காரில் இருந்து சம்பா செக்ரட்டரியும் அவரோடு வந்தவர்களும் இறங்க அனைவரும் விமான நிலையத்திற்குள் பிரவேசித்து ஹாலுக்கு வந்தார்கள். விமானம் புறப்பட இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. ஐ எம் வெரி சாரி சார். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அடுத்த முறை வரும்போது இதை காம்பன்சேட் பண்ணிடலாம். இந்த தடவை பெரிய மனசு வச்சு என்னை மன்னிக்கணும். மதுரிமா சபா செக்ரட்டரியிடமும் மற்றவர்களிடமும் நிகழ்ச்சியை ரத்து செய்ததற்காக மன்னிப்பு கேட்டாள். பரவாயில்லம்மா, நீ என்ன வேணும்னா ரத்து பண்ணியிருக்க. உடம்புக்கு நீ என்ன வேணும்னா ரத்து பண்ணியிருக்க. உடம்புக்கு முடியலன்னா உன்னால எப்படி நடனம் ஆட முடியும்? உன் நிலைமையில வேற யார் இருந்தாலும் இதத்தான் செஞ்சிருப்பாங்க. உடம்ப பாத்துக்கமா. எந்த கலைஞரா இருந்தாலும் சுவர் இருந்தா தானே சித்திரம். டேக் கேர். தேங்க்யூ சார். இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க புறப்படுங்க. மதுரிமாவிடம் அவர்கள் விடை பெற்று கொண்டார்கள். மதுரிமா தன்னுடைய உடைமைகளை கஸ்டம்ஸின் சோதனைக்கு அனுப்பிவிட்டு அவள் அம்மாவுடன் வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்தபடி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். விமானத்தில் ஏறி வானத்தில் பறப்பது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அனைவருமே அந்த சந்தோஷத்தை உணரும் நிலையில் பயணிக்கிறார்களா? என்ன மது, எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமில்லம்மா, நீ சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்த. நான் என்ன சொன்னேன்?
அமெரிக்காவுக்கு போனதும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, அதை பத்தி யோசிச்சேன். அந்த தாய்க்கு அவள் மகள் சொல்வது புரிந்து விட்டது. ஆமாம், அது ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலும் குழந்தைங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். டான்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அதை தள்ளி போட்டுடாத. மது, குழந்தை பத்தி மாப்பிள்ளை உன்கிட்ட எப்பவாச்சும் பேசி இருக்காரா? இதுவரைக்கும் பேசல. இனிமே பேசலாம். நிச்சயம் பேசுவார். அவரா வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி நீயே அந்த சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்துடணும். அம்மா, ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன மது? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிரியம் குறைஞ்சு போயிடுமா? இது என்ன கேள்வி? குழந்தை பிறந்தா புருஷனோட பிரியம் குறைஞ்சு போயிடும்னு உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லல, நானா தான் கேக்குறேன். என் மேல மட்டும் இருந்த பிரியம் குழந்தை மேலையும் வந்து உன் மேல பிரியம் இல்லாம போயிடுமா? அஷடு மாதிரி பேசாத. அதுக்கப்புறமா உன் மேல பிரியம் ஜாஸ்தி ஆகும் மது. அதுக்கில்லம்மா, குழந்தைங்கிறது கணவன் மனைவிங்கிற உறவுல இடைவெளியை கொண்டு வர விஷயம்னு சொல்றாங்களே, அதுக்காக கேட்ட. மதுரிமா சொன்னதற்கு அவள் அம்மா உடனே பதில் சொல்லிவிடவில்லை. மதுரிமா குறிப்பிடும் இடைவெளி என்பது அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வெறும் உடல் ரீதியான ஒன்று என்பதை மகளிடம் எப்படி புரிய வைப்பது என்று அவள் யோசிக்கிற மாதிரி பட்டது. சரிம்மா, இப்போதைக்கு குழந்தை வேணாம்னு அவர் சொல்லிட்டா? அவர் சொல்லிட்டார்னு நீ பாட்டுக்கு சரின்னு தலைய ஆட்டிடாத. உனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு சாதிக்க பாரு. அதுதான் உனக்கு நல்லது மது. சரிம்மா, நாம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்ட விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன். மதுரிமா நரேனை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். நரேனின் செல் அவள் முயற்சிக்கும் போதெல்லாம் என்கேஜாகவே இருந்தது. ச்சே, இவ்வளவு நேரமா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? மதுரிமா அவளுக்குள் வந்த கோபத்தை வாய்விட்டு வார்த்தைகளாக்கினாள். வேற யார்கிட்ட? அந்த சண்டாளி கவிதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. மது, நீ ஒண்ணு பண்ணு. பேசாம வீட்டு லைனுக்கு ட்ரை பண்ணு. அது ஃப்ரீயா தானே இருக்கும். மதுரிமா அவளது வீட்டு நம்பரை தொடர்பு கொள்ள அமெரிக்காவில் உள்ள அவளது வீட்டில் டெலிபோன் ஒலிக்கும் ஓசை கேட்டது. ஹலோ, குட் ஈவினிங். மே ஐ நோ ஹூ இஸ் காலிங்? ஜெசிகா, நான் மது பேசுறேன். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? ஹவ் யூ வில் பி கமிங்? ஜெசி, ஐ ஆம் ஆன் தி வே. சாரி இல்லையா? சாரி இல்லை மேடம், சார் இன்னும் வீட்டுக்கு வரல. ஜெசிகா ஆங்கிலமும் அரைகுறை தமிழும் கலந்து பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் அதுவரை அமைதியாக விளையாடி கொண்டிருந்த கவிதாவின் குழந்தை எதையோ நினைத்து அழ ஆரம்பித்து ஜெசிகா மதுரிமாவிடம் பேசுவதை ஒரு வினாடி நிறுத்திவிட்டு குழந்தையிடம், நோ நோ மை டியர் சைல்ட், டோன்ட் கிரை, வெயிட், ஐல் கம், டோன்ட் கிரை மா. மதுரிமாவிற்கு திடீரென ஜெசிகா பேசுவது ஒன்று புரியாமல் போக, ஜெசிகா, வாட் ஆர் யூ டாக்கிங்? சாரி மேடம், குழந்தை அழுவுது. இட்ஸ் ஓகே, நீங்க சொல்லுங்க. ஜெசிகா சொல்லியதை கேட்டு மதுரிமா அதிர்ச்சி அடைந்தாள். ஜெசி, என்ன சொல்ற நீ? குழந்தை அழுவுதா? எந்த குழந்தை? யாரோட குழந்தை? ஐ எம் சாரி மேடம், இது யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியல. இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுன்னும் தெரியல. சார் வந்த பிறகு சார்கிட்ட தான் கேட்கணும். கவிதாவின் குழந்தையை காணவில்லை என்று ஆஸ்திரேலிய போலீஸ் அதிகாரிகள் அவளிடம் நரேனை பற்றி விசாரித்து மதுரிமாவின் நினைவில் தோன்ற, அப்படியென்றால் நம் வீட்டில் இருப்பது கவிதாவின் குழந்தையா? அந்த எண்ணமே மதுரிமாவிற்கு மறுபடியும் மயக்கத்தை கொண்டு வரும் போல் தோன்ற, மதுரிமா சிரமப்பட்டு சுதாரித்து கொண்டு பேசினாள். ஜெசி, என்ன சொல்ற நீ? யாருக்கும் தெரியாம யாரோ ஒருத்தரோட குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? புரியல மேடம், ரியலி சர்ப்ரைசிங். சார்கிட்ட தான் கேட்கணும். ஜெசி, கவிதா மேடம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? இன்னைக்கு வரல மேடம், ஆனா நேத்திக்கு வந்தாங்க. நேத்து வந்தாங்களா? தனியா வந்தாங்களா, குழந்தையோட வந்தாங்களா? தனியா தான் வந்தாங்க. சார்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம்? தன் வீட்டு பணிப்பெண்ணிடம் தன் புருஷனை பற்றியும் வேறொரு பெண்ணை பற்றியும் கேட்பது அநாகரீகம் என்பது மதுரிமாவிற்கு நன்றாக தெரிந்தே இருந்தது. இருப்பினும் தன் கணவனை பற்றி வருகின்ற பயத்தில் அவனை பற்றி சந்தேகமாக விசாரிக்கும் ஒரு சாதாரண மனைவியின் மனோநிலையிலேயே
மதுவால் அப்போது நடந்து கொள்ள முடிந்தது. ஜெசி, கேக்குறேன் இல்ல, சாரும் கவிதாவும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க? என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் அவங்களுக்கு டிஃபன் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் சுமார் 1 மணி நேரத்துக்கு சாரோட ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாரோட ரூம்ல என்பதை ஜெசிகா அழுத்தி உச்சரிப்பதை போல மதுரிமா உணர்ந்தாள். மகள் என்ன பேசுகிறாள் என்பது புரியாதவளாய் மதுவின் தாய் மகளின் முகத்தையே கலவரத்துடன் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சரி, அப்புறம் என்ன நடந்தது? டிஃபன் சாப்பிட்டுட்டு சாரும் கவிதா மேடமும் புறப்பட்டு வெளியில போயிட்டாங்க. சார் எப்ப திரும்பி வந்தாரு? எனக்கு தெரியாது மேடம். நான் புறப்படுற வரைக்கும் சார் வரல. நான் சமையலை முடிச்சிட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு புறப்பட்டு போயிட்டேன். ஜெசிகா சொல்லி முடிக்க மதுரிமாவின் பக்கத்தில் ஒரு சிறிய மௌனம். ஜெசிகாவே தொடர்ந்து பேசினாள். மேடம், இன்னைக்கு நான் வழக்கம் போல வீட்டுக்கு வந்தேன். நான் வந்த பிறகு சார் ஆபீஸ்க்கு புறப்பட்டு போனாரு. நான் சமையல் அறையில் பிஸியா இருந்தப்போ வீட்டுக்குள்ள குழந்தை அழுவுற சத்தம் கேட்டது. நான் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்து பார்த்தா, ஜெசி பெருசா பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்லு. சாரோட பெட்ரூம்ல இருந்து இந்த குழந்தை அழுதுகிட்டே வெளியில வந்தது. நீ சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலையா? இல்ல மேடம். சார் பெட்ரூம்ல இருந்து குழந்தை வந்ததால நான் சாருக்கு ஃபோன் பண்ணல. யூ நோ மேடம், நான் ஒரு பணிப்பெண். என்னோட லிமிட்டேஷன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். தட்ஸ் வை. ஜெசிகா சொல்ல வந்ததை முடிக்காமல் இழுத்து நிறுத்தினாள். மேடம், வித் யோர் பெர்மிஷன் நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்கவா? நோ வேணாம். நீ அந்த குழந்தையை பத்திரமா பார்த்துக்க. சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில நான் வந்துடுவேன். See you. மதுரிமா ஜெசிகாவுடன் பேசுவதை அத்துடன் துண்டித்தாள். சில வினாடிகளுக்கு இரு கண்களையும் மூடியபடி மௌனமாக இருந்தாள் மது. மது, ஜெசிகா என்ன சொல்றா? ஏன் உனக்கு இப்படி வியர்க்குது? எனக்கு பயமா இருக்கு மது. அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. பயத்துல நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்திடாத. இல்ல மது, நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். அங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. சொல்லு, என்ன நடக்குது மது? அதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவளாய் மதுரிமா விசும்பி அழுதாள். மதுவின் தாய் மனம் பதறியது. சொல்லிவிட்டு அழு மது, இல்லைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நானும் அழுதுடுவேன். ஜெசிகா, நீ அழுவுற அளவுக்கு என்ன சொன்னா? அம்மா, நம்ம வீட்டுல என்னோட குழந்தை துள்ளி விளையாடணும்னு நீயும் நானும் ஆசைப்பட்டோம் இல்ல? இப்போ இப்போ என்ன சொல்லு மது. மதுரிமாவின் தோள்களை பற்றி ஒலுக்கியபடி அவளுடைய தாய் கேட்டாள். இப்ப நம்ம வீட்டுல வேற ஒரு குழந்தை, அந்த கவிதாவோட குழந்தை துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, அந்த கவிதாவையும் அவளோட குழந்தையையும் அவர் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டார். அதற்கு மேல் பேச முடியாதவளாய் மதுரிமா தன் இரு கைகளாலும் முகத்தை மூடியபடி குலுங்கி அழுதாள். மகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியாதவளாய் மதுவின் தாய் விக்கித்து நின்றாள். கவிதாவின் குழந்தை தன் வீட்டிற்கு எப்படி வந்து சேர்ந்தது என்கிற உண்மை அறியாதவளாய் கவிதா நரேன் பற்றிய தன்னுடைய யூகத்தில் கலங்கி நின்றாள் மதுரிமா. ஒலிபெருக்கியில் இன்னும் சில நிமிடங்களில் விமானம் புறப்பட போவதாக பயணிகளுக்கான அறிவிப்பு ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. நரேனின் மனசுக்குள் பல விதமான சிந்தனைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றுவதும் மறைவதுமாய் அவனை அலைக்கழித்தன. மதுரிமாவை பற்றி, கவிதாவை பற்றி, காணாமல் போயிருக்கும் கவிதாவின் குழந்தையை பற்றி, அதனை தொடர்ந்து ஆண்டர்சன், வைத்தீஸ்வரன் என எண்ணங்கள் வரிசை கட்டி சுழன்றடித்து அவனை அமைதியற்றவனாக மாற்றியிருந்தன. அதன் காரணமாய் வீட்டிற்கு திரும்பி இரவின் தனிமை சிறையில் தன்னை அடைத்துக் கொள்ள விரும்பாதவனாக நரேன் கலிபோர்னியாவின் பார் ஒன்றில் அமர்ந்து பீர் குடித்துக் கொண்டிருந்தான். வீட்டில் மதுரிமா இல்லை என்கிற தைரியத்தில், மது தரும் மயக்கத்தில் கொஞ்ச நேரத்திற்கு கவலையின்றி இருக்கலாம் என்பதற்காக அவன் குடிக்க வந்தான். ஆனால் அவன் குடித்த மதுவின் மயக்கம் அவனது கவலையை மறக்க செய்யாமல் அவனை மேலும் கவலைப்படும் விதமாகவே மாற்றிக்கொண்டிருப்பதை நரேன் உணர்ந்தான். நரேன் கடிகாரத்தை பார்த்தான். இரவு மணி 10. போதும், இத்துடன் நிறுத்திக்கொள்.
இப்போது நீ மறக்கின்ற கவலை, மறப்பதற்காக நீ செய்து கொள்ளும் பாவனை, மது கவலையை மறக்க செய்துவிடும் என்பது உண்மையானால் உலகில் பெரும்பாலானோர் எப்போதும் குடித்து கொண்டுதான் இருப்பார்கள். நரேனின் உள் மனது அவனுக்கு உணர்த்திற்று. பணியாளிடம் பில்லை செட்டில் பண்ணிவிட்டு வெளியே வந்தான். காரில் ஏறி அமர்ந்து வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். நரேனின் கார் வீட்டிற்குள் நுழையும் போது நரேனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டினுள் விளக்கு பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்தது. போர்டிகோவில் காரை கொண்டு வந்து நிறுத்தும் போது வீட்டின் கதவு திறந்தே இருப்பது அவனை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. இரவு மணி 10 பின்பும் கதவு திறந்தும் விளக்கு எரிந்து கொண்டும் இருக்கிறதென்றால் ஜெசிகா இன்னும் வீட்டிற்கு போகவில்லையா? மாலை 6 மணிக்கே சமையலை முடித்து வீட்டிற்கு புறப்பட்டு விடுவாளே. யோசனையுடன் வீட்டிற்குள் நுழைந்த நரேன் ஹாலின் சோஃபாவில் அமர்ந்தபடி ஜெசிகா டிவி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும், ஜெசிகா, இன்னுமா நீ வீட்ல இருக்க? மணி 10 ஆயிருச்சே, ஏன் போகல? எனி ப்ராப்ளம்? எஸ் சார், தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஜெசிகா சொல்லியபடி நரேனின் படுக்கை அறையை நோக்கி கையை காட்ட நரேனுக்கு குழப்பமாக இருந்தது. ப்ராப்ளம்? வாட் ப்ராப்ளம்? ப்ளீஸ் கோ அண்ட் see inside சார். நரேன் லேசான மதுவின் மயக்கத்தோடு அவசர அவசரமாக அவனது படுக்கை அறைக்குள் நுழைந்தான். அறையினுள் அவனது கட்டிலில் கவிதாவின் குழந்தை நிம்மதியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அவனது கண்களையே அவனால் நம்ப முடியாமல் நரேன் தலையை ஒரு உலுக்கு உலுக்கி கொண்டு மறுபடியும் முற்று பார்த்தான். சந்தேகம் இல்லை, காணாமற் போன கவிதாவின் குழந்தைதான். இந்த குழந்தை எப்படி நம் வீட்டிற்குள் வந்தது? ஜெசிகா, வாட் இஸ் திஸ்? இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது? தெரியல சார். காலையில நீங்க புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் நான் கிச்சன்ல பிஸியா இருந்தேன். திடீர்னு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டது. வந்து பார்த்தா இந்த குழந்தை உங்க பெட்ரூம்ல இருந்து அழுதுகிட்டே வெளியில வந்தது. நிஜமாவா? ஏன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணல? அது இந்த குழந்தைய நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறதா நினைச்சேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ரேடிகுலஸ், நான் எதுக்கு குழந்தைய கொண்டு வரணும்? இது யார் குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்போ இந்த குழந்தைய நீங்க கொண்டு வரலையா? சர்ப்ரைசிங். இந்த குழந்தை எப்படி சார் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கும்? தெரியல. இட்ஸ் ஓகே, நேரம் ஆயிடுச்சு, நீ புறப்படு. சார், இந்த குழந்தை அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. ஜெசிகா ஒரு விதமான சந்தேகத்துடனும் தயக்கத்துடனும் நரேனுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாள். யார் இந்த குழந்தையை இங்கே கொண்டு வந்து விட்டு இருப்பார்கள்? போதா குறைக்கு கவிதா குழந்தையை காணவில்லை என்று போலீசில் புகார் வேறு கொடுத்திருக்கிறாள். அதற்கும் மேலாக நாளைக்கு மதுரிமா ஆஸ்திரேலியாவிலிருந்து வீட்டிற்கு வரப்போகிறாள். மதுரிமா வரும் சமயத்தில் நம் வீட்டில் கவிதாவின் குழந்தை. நரேனுக்கு அவன் குடித்திருந்த மதுவின் மயக்கம் முற்றிலுமாய் இறங்கிவிட்டது. சில வினாடிகளுக்கு ஒன்றும் புரியாதவனாய் டிவியை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான். டிவியில் நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் மான்களை துரத்தியபடி புலி ஒன்று வெறியுடன் ஓடிக்கொண்டிருந்தது. நரேன் கவிதாவிற்கு போன் செய்தான். நரேனின் போனிற்காக காத்திருந்த கவிதா அவசரமாக அவனிடம் பேசினாள். சொல்லுங்க நரேன். கவிதா, ஒரு குட் நியூஸ். மதுரிமா வீட்டுக்கு வந்தாச்சா? நரேன் அவளுடைய குழந்தையை பற்றி தான் சொல்ல போகிறான் என்பதை அறிந்திருந்தும் கவிதா வேண்டுமென்றே மதுரிமாவை பற்றி விசாரித்தாள். நான் சொல்ல வந்த நியூஸ் அது இல்ல, இது வேற. இந்த நியூஸை கேட்டா ஷாக் ஆயிடுவ கவிதா. நரேன், என்னோட குழந்தை காணாம போயிருக்கு. அதை விட பெரிய ஷாக் வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க, என்ன அந்த குட் நியூஸ்? காணாம போன உன்னோட குழந்தை கிடைச்சிடுச்சு. நரேன், என்ன சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? என்னோட குழந்தை கிடைச்சிடுச்சா? ரியலி இட் ஷாக்ஸ் மீ. ஸ்வீட் ஷாக். ஆமா கவிதா, உன் குழந்தை என் வீட்ல என்னோட பெட்ல படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. தேங்க் காட். நீங்க சொல்றத கேட்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் குழந்தை எப்படி உங்க வீட்டுக்கு வந்தது நரேன்? சந்தோஷமும் சந்தேகமும் கலந்த குரலில் கவிதா கேட்டாள். தெரியல, உனக்கு யார் மேலையாவது சந்தேகம் வருதா கவிதா? நரேனின் கேள்விக்கு கவிதா உடனே பதில் சொல்லிவிடவில்லை. கவிதா யோசிப்பதாக நினைத்து நரேனும் அவள் பதிலுக்காக காத்திருந்தான். நரேன், எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. யார் அந்த ஒருத்தர்? ஆண்டர்சனா? இல்ல நரேன்,
அப்போ நீ வேற யார் மேல சந்தேகப்படுற கவிதா? எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் வருது நரேன். சொல்லுங்க, நீங்க தானே என் குழந்தைய உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனீங்க? கவிதாவின் பதில் நரேனை தூக்கி வாரி போட்டது. கவிதா, வாட் ஆர் யூ டாக்கிங்? உன் குழந்தைய நான்? ஆர் யூ ஜோக்கிங்? நரேனுக்கு லேசாக கோபம் வந்திருப்பதை கவிதாவால் உணர முடிந்தது. அந்த கோபத்தை உள்ளூர ரசித்தபடி கவிதா சங்கீதமாய் சிரித்தாள். கவிதா, பி சீரியஸ். உன் குழந்தைய நான் கடத்திட்டு போனேன்னா சொல்ற? ஐ எம் நாட் தட் மச் ஆஃப் சீப் கவிதா. நோ நோ நரேன், நான் அப்படி சொல்லல, அப்படி நினைக்கவும் இல்ல. நான் சொன்னத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன் தெரியுமா? இதுக்கு வேற அர்த்தம் கூட இருக்கா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். குழந்தை கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் குழந்தை பற்றி பேசுவதை ஒதுக்கி வைத்துவிட்டு நரேனுடன் கொஞ்ச நேரம் சீண்டி விளையாட விரும்பியவளைப் போல கவிதா கேட்டாள். நரேன், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? சில நேரங்கள்ல சில விஷயங்கள் மேல நமக்கு ஆசை வருது. ஆசைன்னா அடக்க முடியாத ஆசை. ஆனா அந்த விஷயங்கள் வேற யாருக்கோ சொந்தமான ஒண்ணா இருக்கு. அந்த விஷயங்கள் கொஞ்ச நேரமாவது நமக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு மனசு ஆசைப்படுது. அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க நரேன்? இது என்ன கேள்வி? இன்னொருத்தருக்கு சொந்தமானத நமக்கு சொந்தமா நினைச்சு பாக்குறதே தப்பு கவிதா. சரியா தப்பான்னு யோசிச்சுக்கிட்டா மனசுல ஆசைகள் வருது. தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆசைகள் வராமலையா இருக்கு? வாட் டு யூ மீன்? என்னோட குழந்தை மேல உங்களுக்கு ஆசை வந்திருக்கலாம். மதுரிமா இல்லாத நேரத்துல என் குழந்தையோட இருக்கிறத சந்தோஷமா நீங்க நினைச்சிருக்கலாம். அதுக்காக நீங்க குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் ஒரு ஸ்வீட் ஷாக். ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கீங்க. நீங்க பெரிய ஆள் நரேன். கவிதா சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள். கவிதா ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு. உன்னோட குழந்தைய நான் தூக்கிட்டு வரல. அப்படின்னா என் குழந்தை மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? கவிதாவின் குரல் பரிதாபமாக கெஞ்சுவதைப் போல ஒலித்தது. தன்னை போலவே தன் குழந்தையும் பிறர் விரும்பாத ஒன்றோ என வருத்தமுடன் கவிதா அவனிடம் கேட்பதைப் போல நரேன் உணர்ந்தான். சேச்ச, நான் அப்படியே சொன்னேன்? உன் குழந்தையை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அது மேல நிச்சயம் ஆசை வரும். எஸ் கவிதா, இட் இஸ் அ லவ்லி சைல்டு. பூ செண்டு மாதிரி உன் குழந்தை. நிஜமாவா நரேன்? அப்போ இன்னைக்கு ராத்திரி அந்த பூச்செண்டு உங்க படுக்கையில உங்க பக்கத்திலேயே படுத்து தூங்கட்டும். நான் நாளைக்கு காலையில வரேன். நான் உங்களை தப்பா நினைக்கவே மாட்டேன். நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். நரேனின் பதிலுக்கு காத்திருக்காமல் கவிதா போனை துண்டித்து விட்டாள். நரேன் யோசித்து பார்த்தான். கவிதா சொல்லிய மனசில் தோன்றும் ஆசைகள், இன்னொருத்தருக்கு சொந்தமான விஷயங்கள், இதெல்லாம் குழந்தை பற்றி சொல்லியதாக அவனுக்கு படவில்லை. பூடகமாக கவிதா வேறு எது பற்றியோ பேசின மாதிரி தோன்றியது. நரேன் பேருக்கு சாப்பிட்டு முடித்து அவனது படுக்கை அறைக்குள் வந்தபோது கவிதாவின் குழந்தை அவன் சொன்னது போல பூச்செண்டு மாதிரி படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. நரேன் குழந்தையின் அருகே சென்று மல்லாந்து படுத்தான். குழந்தை தூக்க கலக்கத்தில் அதன் பிஞ்சு கால்களை நரேனின் மார்பின் மேல் தூக்கி போட்டது. நரேன் குழந்தையின் பிஞ்சு போன்ற மென்மையான கால்களை வருடி கொடுத்தான். வருடல் சுகமாயிருந்தது. அவன் மனசுக்குள் ஏதேதோ எண்ண அலைகளை புரட்டி போட்டது. கவிதா சொல்லியதைப் போல் அவை சரியா தவறா என்கிற ஆராய்ச்சிக்குள் அவன் போக விரும்பவில்லை. மறுநாள் காலை குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்டு கண் விழித்த நரேன் கடிகாரத்தை பார்த்தான். காலை மணி 7 ஆகியிருந்தது. அழுகின்ற கவிதாவின் குழந்தையை தூக்கி தோளில் அணைத்தபடி அறையில் நடந்தவாறே சமாதானப்படுத்த முயன்றான். குழந்தை அழுகையை நிறுத்தாமல் தொடர்ந்து அழுதது. நல்ல வேளையாக ஜெசிகா பணிக்கு வந்து சேர்ந்திருந்தாள். அழும் குழந்தையை ஜெசிகா வாங்கி சமாதானப்படுத்தினாள். குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டு ஜெசிகாவை உற்று பார்த்து சிரித்தது. அவளிடமிருந்து இறங்கி அவள் கைகளை பற்றி சமையல் அறைக்கு அவளை அழைத்து சென்றது. நரேன் கவிதாவிற்கு போன் செய்தான். கவிதாவின் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஒருவேளை குழந்தையை அழைத்து போக கவிதா வழியில் வந்து கொண்டிருக்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் மதுரிமா வந்து விடுவாள்.
மதுரிமாவை அழைத்து வர ஏர்போர்ட்டிற்கு போக வேண்டும். நரேன் குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டான். ஜெசிகா டீ கொண்டு வந்து கொடுத்தாள். நரேன் யோசனையுடன் டீயை குடித்து முடித்தான். கவிதா ஏன் இன்னமும் வரவில்லை? பதில் தெரியாத கேள்வி அவனை குழப்பியது. ஜெசிகா, மதுரிமாவை கூட்டி வர நான் ஏர்போர்ட் போகிறேன். கவிதா வந்தால் குழந்தையை அவளிடம் ஒப்படைத்து விடு. ஓகே சார், நீங்க புறப்படுங்க, நான் பார்த்து கொள்கிறேன். ஜெசிகாவின் கையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்த கவிதாவின் குழந்தை நரேனை பார்த்து சிரித்தது. அங்கிளுக்கு டாட்டா சொல்லு. ஜெசிகா சொன்னதும் குழந்தை தன் பிஞ்சு கரங்களை நரேனை நோக்கி அசைத்து ஆட்ட நரேன் மதுரிமாவை அழைத்து வர புறப்பட்டான். மதுரிமாவும் அவள் தாயும் வந்த ஆஸ்திரேலிய விமானம் கலிபோர்னியா விமான நிலையத்தில் தரை இறங்கி நிற்க பயணிகள் ஒருவர் பின் ஒருவராக வெளியே இறங்கி வர தன் மனைவி மதுரிமா நடந்து வரும் அழகை ரசித்தபடியே அவளை வரவேற்க நரேன் நின்றிருந்தான். மதுரிமா அவன் அருகே வந்து நின்று அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். மதுரிமாவின் பார்வை அவனது முகத்தில் எதையோ தேடுவதைப் போல நரேன் உணர்ந்தான். மதுரிமாவை மெல்ல அணைத்தபடி ஒரு புன்முறுவலோடு நரேன் கேட்டான், ஹாய் டியர், ஹவ் யூ? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லைங்கிற ஒரு குறையை தவிர எனக்கு வேற என்ன குறை மது? ஐ ஆம் ஃபைன். உன்னோட ப்ரோக்ராம் நல்லபடி முடிஞ்சதா? என்னோட ப்ரோக்ராம் இருக்கட்டும், உங்க ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? என்னோட ப்ரோக்ராமா மது? என்ன சொல்ற நீ? அவளையும் மீறி உந்துதலாய் வெளிப்பட்டு விட்ட அந்த கேள்விக்காக மது கீழ் உதட்டை அவளது அழகிய பற்களால் கடித்தபடி மதுரிமா யோசித்தாள். என்ன மது யோசிக்கிற? ஒண்ணுமில்ல, நான் இல்லைன்னா உங்களுக்கு நேரம் போகாதே, போர் அடிச்சிருக்குமே. உங்க பொழுது போறதுக்கு எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்கலையான்னு கேட்டேன். சமாளிப்பாக மதுரிமா பதிலை சொல்லிவிட்டு தனது பதில் நரேனின் முகத்தில் எந்தவித மாறுதலை ஏற்படுத்துகிறது என மீண்டும் அவனது முகத்தை உற்று நோக்கினாள். மது, மற்ற விஷயங்களை வீட்டுல போய் பேசிக்கலாமே. மதுரிமாவின் தாய் குறுக்கிட்டு பேச அப்போதுதான் தன் மனைவி மதுரிமாவுடன் அவள் அம்மாவும் நிற்கிறாள் என்பதை நரேன் உணர்ந்தான். சாரி ஆன்ட்டி, மதுவை பார்த்ததும் நீங்க பக்கத்துல நிக்கிறத கூட நான் மறந்துட்டேன். ஹவ் யூ ஆன்ட்டி? அவனது சமாளிப்பை அவனாலேயே உணர முடிந்தது. எனக்கு என்ன மாப்பிள்ள, நல்லாவே இருக்க. நீங்க தான் என் கண்ணுக்கு என்னவோ போல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆன்ட்டி, ஐ எம் ஆல்ரைட். அப்போ நான் உங்க பக்கத்துல இருந்தா நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க, அப்படித்தானே? அதுல என்ன சந்தேகம் மது? நீதான் என்னோட உலகமே. நரேன் உண்மையை சொன்ன போதும் மதுரிமா தன் உள்மன உறுத்தலில் நரேனை பார்த்து கேட்டாள், மொத்தம் எத்தனை உலகம் இருக்கு நரேன்? மது, வாட் டு யூ மீன்? அதுக்கில்ல, 7 உலகம்னு சொல்றாங்களே, அந்த 7 உலகமும் நான் தானான்னு ஒரு சின்ன சிந்தனை. தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். மதுரிமாவின் பதில் நரேனை அதிர்ச்சி அடைய வைத்தது. நரேன் சுதாரித்து கொண்டு பேசினான். எத்தனை உலகம் இருந்தாலும் அத்தனை உலகமும் நீதான் மது. நரேன், மதுரிமா, அவள் தாய் மூவரும் கஸ்டம்ஸ் சோதனைகளுக்கு பின் விமான நிலையத்திற்கு வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்தார்கள். நரேன் காரை வீட்டை நோக்கி செலுத்த காரில் அவர்கள் மூவருக்கும் இடையே ஒரு சிறிய மௌனம் நிலவியது. இந்த நேரத்திற்கெல்லாம் கவிதா வீட்டிற்கு வந்து அவளது குழந்தையை கொண்டு சென்றிருப்பாள் என நரேன் நினைத்தான். கவிதாவும் அவள் குழந்தையும் இன்னமும் நம் வீட்டிலேயே இருப்பார்களோ என்கிற சிந்தனையில் மதுரிமா இருந்தாள். மது, வைத்தீஸ்வரன் மறுபடியும் உன்னை வந்து சந்திச்சாரா? மீண்டும் சந்திப்பதாக சொன்னார், ஆனால் வரவில்லை. கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. வைத்தீஸ்வரன் என்ன சொல்கிறார் மது? இதுவரை ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியென்றால் இனிமேல் ஏதாவது சொல்லலாம். உங்களை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருப்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு மதுரிமா நரேன் அறியாதபடி கடை கண்ணால் அவனது முகத்தை பார்த்தாள். அவன் யோசிப்பதைப் போல அவளுக்கு தோன்றியது. நரேன், அவர் சொல்லி தெரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களிடம் நிறைய விஷயம் இருக்கா நரேன்? மதுரிமாவின் கேள்வி நரேனை பயமுறுத்தியது. சேச்ச, என்னை பற்றி உனக்கு தெரியாத எதையும் வைத்தீஸ்வரன் சொல்ல போவதில்லை. ஏன் தெரியுமா? அப்படி எதுவும் என்னிடம் புதிதாக இல்லை மது.
இருந்தாலும் அவரிடம் மீண்டும் பேச வேண்டும் போல் தோன்றுகிறது. ஹி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நரேன். வேணாம் மது, அந்த ஆள் ஒரு சரியான குழப்பவாதி. எதையாவது சொல்லி மற்றவர்களை யோசிக்க வைப்பதில் சமர்த்தர். அப்படியா? சரி, என்னை யோசிக்க வைக்கிறாரா என்று பார்க்கிறேன் சொல்லிவிட்டு மது மென்மையாக சிரித்தாள். அவள் சிரிப்பின் அர்த்தம் நரேனால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. கார் வீட்டின் காம்பவுண்டை கடந்து போர்ட்டிகோவில் வந்து நின்றது. மதுரிமாவும் அவள் தாயும் காரில் இருந்து இறங்கிய பின் நரேனும் இறங்கினான். மூவரும் ஹாலுக்குள் பிரவேசிக்க, ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்த கவிதாவின் குழந்தை அவர்கள் மூவரையும் தனது சிறிய அழகிய கண்களால் மாறி மாறி பார்க்க மதுரிமாவின் முகம் மெல்ல இறுகியது. சமையல் அறையில் இருந்து ஜெசிகா ஹாலுக்கு வந்தாள். மதுரிமாவை பார்த்துவிட்டு புன்முறுவலோடு வரவேற்றாள். வெல்கம் மேடம், உங்கள் பயணம் எப்படி இருந்தது? என்ஜாய்ட்? இட்ஸ் ஓகே. இது யாருடைய குழந்தை ஜெசிகா? மதுரிமாவின் கேள்விக்கு என்ன பதிலை சொல்வது என்று புரியாதவளாய் ஜெசிகா நரேனை வெறித்தபடியே பேசாமல் நிற்க, ஜெசிகா, உன்னைத்தான் கேட்கிறேன், இந்த குழந்தை யாரோடது? மதுரிமாவின் கேள்வியிலும் குரலிலும் லேசான உஷ்ணம் இருப்பதை நரேனால் உணர முடிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.